ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கௌசி குக்கிங்லேருந்து உங்கள் கௌசி தான் பேசுகிறேன். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, ஸ்வீட் கார்ன் ஆனியன் பட்டர் தோசை தான் பண்ண போகிறேன். பாருங்கள், ஸ்வீட் கார்ன் நான் பச்சையாக எடுத்திருக்கேன். நீங்கள் வேக வச்சது இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், 2 பச்சை மிளகா, 1 க்யூப் பட்டர், ஒரு வெங்காயம் வந்து உங்கள் தேவைக்கு கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அவ்வளோதான். தோசை மாவு வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. புளிச்ச மாவில் வந்து இந்த தோசை அவ்வளோ நல்லா இருக்காது. நீங்கள் ஃப்ரெஷ் மாவில் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், தோசைக்கு கலந்த மாதிரி மாவு வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு கலந்து வச்சுட்டேன். இப்போ செய்கிறது பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு தோசை தவா அடுப்பில் வச்சுருக்கேன். சூடாகட்டும். நம்ம வந்து ஊத்தாப்பத்துக்கு போடுற மாதிரி நம்ம தோசை போட்டுக்கலாம். பாருங்கள், சூடாயிடுச்சு. நான் கலந்த கன்சிஸ்டன்சிக்கு இந்த தோசை நல்லாயிருக்கும். ரொம்ப திக்காக போட்டிங்கன்னா மாவாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் போட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இதுக்கு மேலே வந்து 3 கரண்டி மாவு போட்டேன். ஆனியன், அப்புறம் வந்து ஸ்வீட் கார்ன் எல்லாமே போட்டுக்கலாம். நல்லா பரப்பி போட்டுக்கோங்க, தூண மாதிரி. நான் வந்து மிளகாய் வந்து பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். குழந்தைங்க சாப்பிட்றதால நம்ம எடுத்துகிட்டு கொடுத்துடலாம். பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் வந்து மிளகாய் எல்லாமே போட்டேன். தக்காளி வந்து நம்ம வந்து நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் ஸ்வீட் கார்ன் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட போட்டுக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு இது ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிட ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன். இது பார்க்குறதுக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நீங்கள் கேப்சிகம் கூட கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக கட் பண்ணி வச்சுக்கலாம். பொடியாக கட் பண்ணி நீங்கள் இட்லி பொடி கூட மேலே தூவிக்கலாம். நீங்கள் எப்படி வேணாலும், நம்ம இஷ்டம் தான் சர்வ் பண்ணுறது. பாருங்கள், நான் எல்லாமே தக்காளி வந்து கட் பண்ணி வைக்கிறேன் அங்கங்கே. இது வேகும்போது டேஸ்ட்டு தக்காளி சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ பட்டர் 1 க்யூப் போட்டுக்கிறேன். ஃப்ளேம் வந்து நல்லா குறைச்சியே வச்சுருக்கேன். நீங்கள் அதிக ஃப்ளேம் வச்சு இந்த தோசை செய்யும்போது தீஞ்சு போயிடும். அதனால் கம்மி அனல்லையே இந்த தோசை சுட்டு எடுங்க. பாருங்கள், இது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், ரொம்ப கெட்டியாயிடுச்சு. ஸ்ப்ரெட் பண்ணி போடுங்க பட்டரு. நான் கொஞ்சமாக ஆயில் கூட போட்டுக்கிறேன். இது கம்மி அனல்லையே நல்லா வேகணும் இந்த தோசை. ஃப்ளேம் வந்து குறைச்சே வைங்க. பாருங்கள், அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சிடுறேன். கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கிறேன். குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் பட்டர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. பெரியவங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக ஆயில் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள், நல்லாவே வெந்திருக்கு தோசை. அலேக்கா திருப்பி போடுறதா இருந்தால் திருப்பி போடுங்க. நீங்கள் கார்ன் வேக வச்சுருந்தீங்கன்னா ஏற்கனவே இந்த தோசை அப்படியே எடுத்துக்கோங்க. நான் கார்ன் வந்து பச்சையாக போட்டிருக்கேன், ஸ்வீட் கார்னு. அதனால் நான் கொஞ்சம் திருப்பி போட்டுக்கிறேன். நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். பாருங்கள், ஃப்ளேம் இன்னுமே நான் குறைச்சி தான் வச்சுருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும், அப்படியே எடுத்துடலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு லஞ்ச் காலையில் டிஃபன் பாக்ஸ்க்கு நீங்கள் ஏதாவது கொடுக்குறதா இருந்தால் இந்த மாதிரி ஒரு தோசை போட்டு கொடுத்துடுங்க. அவங்க ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நான் எடுத்துட்டேன். பாருங்கள், சூடாக சூப்பராக இருக்கும் இந்த தோசை. தண்ணி சட்னி இல்லைன்னா கெட்டி சட்னி, அப்படி இல்லைன்னா பொடி கூட வச்சு கூட இந்த தோசை சாப்பிட்லாம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி தோசை. குழந்தைங்களுக்கு முக்கியமாக இது ரொம்ப பிடிக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த சமையலில் பார்க்கலாம். ஓகே, பாய்.